என் வாழ்க்கையே டிராமா மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒண்ணு நடக்குது, நாளைக்கு ஒண்ணு நடக்குது. எனக்கே என்ன செய்யறதுன்னு புரியல. இதுல வேற வந்து ஸ்ரீராமா பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறீங்க. இந்த கொஸ்டின் நிறைய நம்மளோட சேனல்ல வரும். நான் அது வந்து போட மாட்டேன். பட் இந்த வாட்டி கேட்டவங்க வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ரியல் நம்ம ஸ்ரீராமால பாக்குறதுக்கும் ரியல் லைஃப்லயும் விமனை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டின் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்காக தான் இந்த ஆன்சர். என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஸ்ரீராமால பாக்குற மாதிரி அப்படியே தாங்கி 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 அப்படியும் நடக்கும் ரியல் லைஃப்ல. பட் அந்த அளவுக்கு தாங்கி தாங்கி நடக்காது. பட் விமனுக்கு வந்து நல்லாவே ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. பொதுவாகவே இங்க சைனால இருக்க விமன் வந்து கல்யாணம் ஆயிட்டு குழந்தை பிறந்தாலுமே அவங்களோட வேலையை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது அதே மாதிரி இப்ப நம்ம ஊர்ல வந்து ஹஸ்பண்ட் ஒரு நாள் சமைச்சு கொடுத்தா வைஃபுக்கு வா யூ காட் அ வண்டர்ஃபுல் ஹஸ்பண்ட், உங்க ஹஸ்பண்ட் மாதிரி கொடுத்து வச்சது உனக்கு யாருமே இல்லை அப்படிம்பாங்க. நம்ம மாங்கன்னு குக் பண்ணுவோம், அதெல்லாம் வந்து தெரியாது. அதே மாதிரி அவங்களோட குழந்தைய தூக்கிட்டா போதும், ஹேண்ட்பேக்கை தூக்கிட்டா போதும், குழந்தைய பாத்துக்கிட்டா போதும், ஐயோ உனக்கு மாதிரி கிடைச்ச ஹஸ்பண்ட் யாருமே இல்லை அப்படிம்பாங்க. பட் அது வந்து அவங்களோட டியூட்டின்றது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நம்ம ஊர்ல அது ஒரு பெரிய விஷயமா பாக்குறாங்க. பட் இங்க அப்படிலாம் கிடையாது. நம்மளோட பிள்ளை, அதனால வந்து அவங்களும் பாத்துப்பாங்க குழந்தைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அவங்களும் குக் பண்ணுவாங்க, எல்லாமே செய்வாங்க, ஈக்குவலா இது பண்ணுவாங்க. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாமே ஒர்க் பண்றாங்க அப்படின்றனால ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி வந்து செய்வாங்க. மோர் ஓவர் சொல்லணும் அப்படின்னா, இப்ப நான் இருக்க இந்த ப்ராவின்ஸ் சிச்சுவான் ப்ராவின்ஸ்ல வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, மென் தான் வந்து சமைப்பாங்க. விமன் வந்து மோஸ்ட்லி சமைக்கவே மாட்டாங்க. அது வந்து அவங்களோட கலாச்சாரம்ன்ற மாதிரி சொல்றாங்க. எனக்குமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஹஸ்பண்ட் தான் வந்து சமைப்பாங்க. அதுக்காக இவங்க சமைக்க பண்ணாங்களான்னா சமைப்பாங்க, பட் இவங்க தான் ஜாஸ்தி சமைப்பாங்க. அதே மாதிரி இப்ப நம்ம ஊர்லாம் நம்மளோட ஃப்ரெண்ட் யாராவது வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொண்ணுங்க யாராவது அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா உட்காந்து பேசிக்கிட்டு ஹஸ்பண்ட் குக் பண்ணி நீங்க பாத்துருக்கீங்களா? மோஸ்ட்லி நம்ம தான் வந்து கிச்சன்ல இருப்போம், ஹஸ்பண்ட் வந்து வந்த கெஸ்ட் வந்து பேசிட்டு இப்படி இருப்பாங்க. இப்படிதான் பாத்துருக்கோம். பட் இங்க நான் அப்படியே ஆப்போசிட்டா பார்ப்பேன். என்னோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு நான் போனேன் அப்படின்னா, என் ஃப்ரெண்ட் தான் என் கூட உட்காந்துருப்பாங்க, அவங்க ஹஸ்பண்ட் நமக்காக வந்து சமைப்பாங்க. ஸோ பாத்தீங்க அப்படின்னா வந்து மோர் ஆர் லெஸ் டிராமாவில் பார்க்குற மாதிரி ரியாலிட்டியுமே ஓரளவுக்கு இருக்கும். கம்பேரிட்டிவ்லி எனக்கு இங்கே வந்து மென் அண்ட் விமன் ரெண்டு பேரும் எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்கன்னு பார்க்கும்போது வந்து நம்ம ஊரோட பெட்டராகவே இருக்கும். அதுக்காக எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னு கிடையாது. நம்ம ஊர்லேயும் நல்ல பசங்கள்லாம் இருக்காங்க, ஹெல்ப் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க, இங்கேயும் கொஞ்சம் இது பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ உங்களோட கேள்விக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.